சப்தகன்னி அருள் புரிய வேணும் அம்மா பேச்சு வரமராசுதையா பேச்சு வரமராசுதையா இங்க புத்திரிக்கு வந்த கருப்பசாமி திருக்கதையை உங்களோட பிறவி பாட உள் மனமதிலே அருள் புரிவா நான் கருப்பசாமி கதைகள் பாட கருப்பசாமி கதைகள் பாட நாய கலை மகளே அருள் புரிவா மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் தேன் இருந்து தேன் சொரியும் தெண்டல் வீசி கனி சொரியும் வர்க்கை பலா மரங்கள் எல்லாம் வளர்ந்து ஓங்கி செழிக்கக்கூடிய நாடு அப்பேர்வட்ட நாடாகப்பட்டதிலே மாடு கட்டி போரடித்தால் மாளாதி சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது. இப்படி நாடு நாடுன்னா உள்நாடா வெளிநாடா அயல் நாடா வல்ல நாடா முறப்ப நாடா எந்த நாடுன்னு நாட்டை சொல்ல மாட்டேங்கிறேன் ஐயா. நாடுன்னு சொன்னா உடனே சொல்ல முடியாது. உடனே சொல்ல முடியாதோ? அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லி சொன்னா தானே அதுக்கு மதிப்பு. அப்புறம் தான் சொல்லணுமோ? நான் ஒரு அவசரத்துக்கு பிறந்தவன். ஊரடியில உறப்பு நாடா முறப்பு நாடாங்கிரு. சரி, அப்பேறுபட்ட அழகு திரு நாடாகப்பட்டது. என்னையா? எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு உங்க கூடிய கோசலாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் அப்பேறுபட்ட அயோத்தியாபுரி பட்டணத்திலே சூரிய குலத்திலே அன்று ஓர் நாளையிலே சூரிய குல வம்சத்திலே வழி வழியாகவே வந்து பிறந்தவர்
அதிவரத ராஜ மன்னன் ஆண்டு வந்தார். அவர் கண்ணுக்கு பின்னாலே தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். தசரத சக்கரவர்த்திக்கு பின்னாலே அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் கோசலா தேவி பெற்றெடுத்த திருமகன் கோதண்டனாகிய ரகுராமனாகப்பட்டவர். அந்த ஹரிராமன் ஸ்ரீராமன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அயோத்தியை ஆண்ட ராமன் கோசலையால் பெற்ற மகன் கோசலையால் பெற்ற மகன் நல்ல கோதண்டன் ரகுராமன். அந்த கோசலாபுரி என்று சொல்லக்கூடிய அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஹரிராமன் ஸ்ரீராமன் அயோத்தியை ஆள வந்த ராமன் ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனு நீதி தவறாமல் மங்களமாகவே ஆண்டு வருகிறார் இந்த ஸ்ரீராமமூர்த்தி. ஸ்ரீராமமூர்த்தி ஆட்சிக்கு அமருவதற்கு முன்னால ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியோடு திருமணமான கையோடு 14 வருட காலங்களும் சூழ்ச்சியாகவே நடக்கப்பட்ட சூழ்ச்சி செய்யப்பட்டு ஸ்ரீராமமூர்த்தி வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டார். 14 வருட காலம் வனவாசம் ஆண்டார். அப்போ கைகேயினுடைய மகனாகப்பட்ட பரதனே அரசாட்சியிலே அமர வேண்டும் அப்படின்னு மந்தார கூனி கிழமையின் சூழ்ச்சியினாலே ஸ்ரீராமமூர்த்தி பரதன் நாடாள வேண்டும், ஸ்ரீராமனாகப்பட்டவர் காடாள வேண்டும் என்று 14 வருட காலங்களும் அவரை வனவாசம் அனுப்பியிருந்தார்கள். அப்போ வனவாசம் அனுப்பியிருக்க சீதா தேவியோடு ஸ்ரீராமமூர்த்தி இருக்கும்போது தென்னிலங்கை ராவணேஸ்வரன் சீதாதேவியை சிறையெடுத்து அசோகவனத்திலே கொண்டு வைத்திருக்க அப்பேறுபட்ட சீதாதேவியை சிறை மீட்ட வேண்டும் என்று ராவணேஸ்வரனோடு யுத்தம் செய்து 10 தலை கொண்ட ராவணேஸ்வரனை வதம் செய்து ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியவே சிறை மீட்டி கொண்டு வந்தார். அவர் சிறை மீட்டி கொண்டு வந்து சீதாதேவியோடு அக்னி பிரவேசம் செய்து அயோத்தியாபுரி பட்டணத்தை அமர்ந்த அரசாட்சி செய்கிறார்கள். அதிகமான போர், ஒரு கஷ்டமான போர் வந்து ராவணேஸ்வரன் போர். ராவணேஸ்வரன் போர் என்று சொன்னால் அப்படின்னா ராமராலும் லட்சுமணராலும் சரி வீழ்க்கப்பட்டது. ஆனா 72 வானரங்க சேனைகளோடு போய் அழித்தார்களா? அழித்தார் 72 வானர படைகளோடு சேர்ந்து ராவணேஸ்வரனை அழித்தார்களா? அழித்தார்கள். அப்பேற்பட்ட ஸ்ரீராமமூர்த்தி சரி அந்த அயோத்தியாபுரி அரிய ஆசனத்தில் அமர்வதற்கு முன்னால யார் இருந்தா? தம்பியாகப்பட்ட பரதனுக்காகவே விட்டு கொடுத்தார் அல்லவா? அப்பேற்பட்ட பரதாழ்வான் ஸ்ரீராமனுடைய ஆசனத்திலே அமரல. ஏன் அமரல? ஸ்ரீராமமூர்த்தி அண்ணன் இருக்கும் ஆசனத்தில் அடியேன் இருந்தா என்ன அன்பு இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு? அப்ப நம்ம ஆசனத்துல உட்கார்ந்தோம்னா அண்ணன் போனா இவன் இடத்தை பிடிச்சுக்கிட்டாம்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமமூர்த்தியின் மீது உள்ள அன்பை கொண்டு இப்ப உள்ளவங்க அண்ணன் எப்பவும் போவான் தின்ன எப்பவும் காலியாகும்னு நம்ம
தம்பிமார்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆமா நினைப்பாங்க. ஆனா அயோத்தியாபுரியில பரதன் அப்படி இல்ல. இல்ல இல்ல. காட்டுக்கு சென்று ஸ்ரீராமமூர்த்தியின் பாதரட்சையை வாங்கி வந்து சரி அந்த பாதரட்சையை சிம்மாசனத்துல வைத்திருந்த அண்ணனாக நினைத்து அரசாட்சி செய்தாராம் பரதாழ்வாள். ஆமா. அப்போ ஸ்ரீ கீரிகளும் பாம்புகளும் ஒன்றாகவே கீர்த்தனை செய்யுமா. பசுவும் புலியும் சேர்ந்து ஒரே படித்துறையிலே நீர் அருந்துமா. பசுவுக்கும் புலிக்கும் பிடிக்காது. பசுவுக்கும் புலிக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. புலி பசுவை கண்டா அடிச்சு சாப்பிட்டுரும். ஆமா சாப்பிட்டுரும். ஆனா அந்த அயோத்தியாபுரியில மட்டும்தான் கீரியும் பாம்பு ஒன்றாய் கீர்த்தனை செய்தது. பசுவும் புலியும் ஓர் படித்துறையிலே நீராடியது. கீரிக்கும் பாம்புக்கும் பிடிக்காது. பாம்பை கண்டா கீரி வந்து கந்தா வெட்டிரும். அதே மாதிரி ஒரே தட்டுல பூனையும் எலியும் ஒரே தட்டுல அன்னத்தை அறந்துகிறதா. அதிசயம். ஆமா பூனைக்கு எலிக்கும் பிடிக்காது. எலியை தூக்கி முடிக்கணும் பூனை. ஆமா அப்படி ஒற்றுமையாக எல்லா மிருகங்களும் ஒற்றுமையாக இருந்து வருகின்றது. ஒருவர் ஏழை என்றும் இன்னும் ஒருவர் பணக்காரர் என்றும் கிடையாது. இல்ல இல்ல. ஒருவர் படித்தவர் என்றும் இன்னும் ஒருவர் படிக்காதவர் என்றும் கிடையாது. கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கிடையாது. வேற்றுமை இல்லாது ஒற்றுமையே நிலை நிற்கக்கூடிய நாடாக எம்மதமும் சம்மதமாக ஸ்ரீராமமூர்த்தி சிறப்பாகவே ஆண்டு வரும் போது அந்த அயோத்தியாபுரி மக்களுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாதான். தெரியாது. உண்மையை மட்டும் பேசுபவர்களாக எல்லோருமே உண்மை பேசுவார்கள். பொய் சொல்லாதவர்களாக உண்மையை மட்டும் பேசுபவர்களாக உத்தமர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள் அயோத்தியாபுரியில. அயோத்தி என்றாலே பொருள் என்ன தெரியுமா? என்னையா பொருள்? பயமே கிடையாது. அயோத்தினா பயமே கிடையாது. அதுக்கு தான் அயோத்தின்னு பேர் வந்தது. அப்படி பேர் வந்திருக்கு. ஆமா பேர்பட்ட நாட்டிலே ஹரி ராமச்சந்திர மூர்த்தி அன்னை சீதாதேவியோடு சரி வனவாசம் முடித்து தன்னுடைய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு அவர் ஆயிரம் மந்திரியா மந்திரியா ஆயிரம் மந்திரியா 64 தலையாரிகள் அவருக்கு மந்திரியம் பிரதானியா அச்சுமுள்ள சயனிகளா அவரோ சேனாதி படைகளோடு சிறப்பாக ஆண்டு வாரா ஸ்ரீராமன் சிறப்பாக
திரவியங்கள் ஆமா 7 குலத்து பிறகு அவருக்கு ஏராளமா சொத்து. ஆமா சொத்து இருக்கு. 56 தேசத்திற்கும் அதிபதியா இருந்தாங்களேயானா அவங்களுக்கு சொத்து சுகத்துக்கு கேட்கவா செய்யணும். அதானே கேட்டேன். அடே எங்க அப்பா என்ன வேணுமுங்க செல்வாக்கு. வேணுமுங்க செல்வாக்கு. வேணுமுங்க செல்வாக்கு அவங்களுக்கு போதாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட செல்வ செழிப்போடு இருந்தும் வரும்போது ஒரு நாள் தினத்திலே என் ஸ்ரீராமமூர்த்தியாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? நம்ம இதுவரைக்கும் அரசவைக்கு வருவதற்கு முன்னால நாமளுடைய தம்பியாகப்பட்ட பரதாழ்வாள் தான் இந்த சிம்மாசனத்தை அமராமல் பாதரட்சை வைத்து நாட்டையே கவனித்து வந்தான். அப்ப நம்ம தம்பி இருக்கக்கூடிய காலத்துல அவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது? மக்களுடைய மனதிலே கஷ்டம் இருக்கா, கவலை இருக்கா? அப்பாவுடைய காலத்துல தசர மன்னனுடைய ஆட்சியில எந்த ஒரு பழுது இல்லாமல் அதே மாதிரி ஆண்டு வந்தார். அதற்கு பின்பாக ஹரி ராமபூபதி ஆண்டு வந்தார். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வனகாசம் சென்று இருந்தார். வனகாசம் சென்ற போது நம்ம தம்பியாகிய பரதாழ்வான் நம்ம நாட்டை ஆண்டு இருக்கின்றார். எப்படி ஆண்டிருக்காரு? நம்ம அப்பா மாதிரி ஆண்டிருப்பானா? எப்படி ஆண்டிருப்பான்? அதனால நம்ம தம்பியினுடைய ஆட்சியின் போது மக்களுக்கு எதுவும் குறைவு இருக்கிறதா? இல்லை, நாம வந்ததுக்கு பின்னால நாமளுடைய ஆட்சி எப்படி இருக்கு? மக்களுக்கு பிடித்திருக்கா, பிடிக்கலையா, இல்ல குறைவதும் இருக்கா? அதாவது நாட்டுக்கு அரசனாக இருந்தா மட்டும் போராது. அந்த நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறது தான் நல்ல அரசனுக்கு அழகு. குடிமக்களுக்கு அந்த குடிமக்களுக்கு அந்த குடியெல்லாம் கொடுக்க முடியுமா? உனக்கு எப்ப பார்த்தாலும் பாட்டுல தான். அதான சொன்னீங்க குடிமக்கள் சொன்ன உடனே நான் அதான் பார்த்தேன். குடிமக்கள் அந்த குடிமக்கள் அதெல்லாம் உங்க கூட்டம் வேற. ஆமா, இங்க நாட்டில் உள்ள நல்ல மக்கள் குடிமக்கள். அதேதான். சரி, அப்பேற்பட்ட குடிமக்களுக்கெல்லாம் ஏதாவது குறைவில்லாமலே நாம பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீராமமூர்த்தி சபா மண்டபத்திலே அமர்ந்திருக்கும் போது அரண்மனையில இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் தலையாரிமார்களை வரவழைத்து தலையாரிமார்களே மந்திரிமார்களே நான் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலையும் நான் வந்ததுக்கு பின்னாலையும் நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, மனது எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியை பத்தி குறைவா சொல்லுகிறாங்களா இல்ல நல்ல விதமா பேசுதாங்களா, நம்ம அப்பாவுடைய ஆட்சி மாதிரி நம்ம இருக்கோமா அப்படிங்கறதை நம்ம தெரிந்து கொள்ளணும். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்களா இல்ல ஒருவருக்கு ஒருவர் பீலி அடைந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படி என்று பார்க்க வேண்டும் என்று இதனையே சென்று நீங்கள் அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அன்று உள்ள செய்தியை அன்றைக்கே என்னிடத்திலே வந்து சொல்ல வேண்டும் அப்பா. நாளுக்கு நாள் நீங்கள் நகர் சோதனை பார்க்க வேண்டும் என்று அந்த ஹரிராமமூர்த்தி ஆணையிட்டு சொன்னார். சொன்னபோது நீங்கள் நகர் சோதனை பார்த்து வந்தீர்களேயானா நடந்த விவரத்தை மட்டும்தான் என்கிட்ட வந்து சொல்லணும். ஒரு தவறு நடக்குமையானா உடனே அவர்களை ஆக்கினை செய்யக்கூடியதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால என்ன நடக்கும் அதை என்னிடத்திலே வந்து தான் சொல்லணுமே தவிர நீங்களா ஏதாவது செய்யணும்னு மக்களை எதுவும் இடையூறு செய்யக்கூடாது. அதை மீறி நடந்த விவரத்தை என்னிடத்திலே சொல்லாமலே இருந்தீர்களேயானா கண்டிப்பாகவே உங்களுக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்றே ஸ்ரீராமமூர்த்தி சொன்னார். அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி ராம துரோகம் பிடிக்கும் என்றே சொல்லி தன்னுடைய தலையாரிமார்கள் மந்திரிமார்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார். அன்னையில இருந்து தன்னுடைய தலையாரிமார்கள் மந்திரிமார்கள் எல்லாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு தெருவிலேயுமாக இணைந்து ஒரு தெருவுக்கு 2-3 பேரா சேர்ந்து அன்றைய தினத்திலே நடக்கக்கூடிய நாட்டு செய்திகளை எல்லாம் நலமோடு ஸ்ரீராமனுக்கு எடுத்து சொல்லி வருகிறார்கள். அப்படி எடுத்து சொல்லி வரும்போது அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே என்ன நடக்க தெரியுமா? அயோத்தி மாம்பட்டணத்தில் நகர் சோதனை பார்ப்பதற்கு கண்டு தலையாரிமார்கள் எல்லாம் 1000 தெருவிலேயும்
தெருவுக்கு தெருவாக ஐயா தெருவாக நகர் சோதனை பார்ப்பாரா அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஒரு தெருவு ரெண்டு தெருவு கிடையாது. 1000 தெரு நிறைகள். அந்த 1000 தெருவிலேயும் 1000 விதமாகப்பட்ட மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். தெருவுன்னு சொன்னா நம்ம ஊர்கள்ல இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி கிடையாது. ஏ நீளமா இருக்குமா, அதுக்குதான் நெட்டை தெருன்னு பேரு. அதான் நெட்டை தெரு. கட்டையா இருக்க தெருக்கு குட்டை தெரு, அதுக்கு பேரு குட்டை தெரு. ஆமா, நெட்டை தெரு குட்டை தெரு. அப்ப நெட்டை தெரு 1000, குட்டை தெரு 1000. ஆமா, அதிலே ஒவ்வொரு தெருமக்களும் கூட்டம் கூட்டமாகவே வாழ்ந்து வரும்போது ஈசானிய மூலையிலே வடகிழக்கு திசையிலே அது ரோமாபுரி என்னும் பட்டணத்திலே பன்னாருடைய வீதியிலே ரசகர் குல மக்கள் எல்லாம் இணைந்து அங்கே மாடவன்னார் மாறி பிள்ளை, மாடவன்னார் மாறி பிள்ளை அவன் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வார கொண்டவனும் தேவியும் குணமோடு வாழ்ந்து வார சீசனும் கிளியும் போல சிறப்போடு வாழ்ந்து வார ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவரவர் சுமைய வாழ்ந்து அவர ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்து வார அங்கே வாழ்ந்து வரும் நாளையில ஈசானிய மூலையிலே வடகிழக்கு திசையிலே ரோமாபுரி என்னும் பட்டணத்தில் பன்னார் வீதியிலே மாடவன்னாரும் மாரிப்பிள்ளையும் தெருவுக்கு பேரே வித்தியாசமா இருக்கு. அதாவது ரோமாபுரி பட்டணம்னு சொன்னா அதுக்கு பேரு வந்து ராமாபுரி பட்டணம் தான். அந்த ராமனுடைய பேரை தலையில அடிச்சு சொன்ன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லித்தான் அதை ரோமாபுரி பட்டணம்னு கூப்பிட்டாங்க. அப்பேற்பட்ட ரோமாபுரி பட்டணத்தில் மாடவன்னாரும் மாரிப்பிள்ளையும் மன்னவன் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் அடேங்கப்பா வேணுமுங்க செல்வாக்கு வேண்டிய பணம், ஆமா வேணுமுங்க செல்வாக்கு வேண்டிய பணத்தோடு மாடவன்னாரும் மாரிப்பிள்ளையுமாகப்பட்டவர் ஓரா நல்ல படித்தலமா ஓலே பூச்சாவடியா இருந்தால் நல்ல படித்தலமா இருந்தாடும் மேடைகள் மூணா நல்ல படித்தலம் முத்து கட்டும் சாவடியா நாளா நல்ல படித்தலம் அவருக்கு நடந்தாடும் மேடைகள் ஐந்தாம் படித்தலம் ஐந்தாம் படித்தலம் ஆனை கட்டும் சாவடியா
மாடம் கொட்டார சாவடி பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை. அதாவது வண்ணாருடைய வீதியிலே இந்த மாடவண்ணாருக்கும் ஆரிய பிள்ளைக்கும் எல்லாத்துலயும் இவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பா அழுக்கடுக்கு 1000 பேர். அதை உவர்மன் எடுப்பதற்கு 1000 பேர். துணி துவைக்க 1000 பேர். அதை காய போட 1000 பேர். அதை தேய்க்கிறதுக்கு 1000 பேர். வெள்ளை எடுக்க 1000 பேர். வெள்ளை கொடுப்பதற்கு 1000 பேர். அடேப்பா 1000 பேர் வேலைக்கு போட்டுருக்காங்க. 1000 ஆமா நம்ம 4 பேரை வேலைக்கு சமாளிக்க முடியல. அதானே அவர் 1000 பேர் வேலைக்கு போட்டா ஆமா அவருக்கு எப்படிதான் சம்பளம் கொடுக்க எப்படிதான் சமாளிக்க? சம்பளம்னா வருமானம் வருதுல ஐயா. ஆமா அதாவது ஒரு உருப்படிக்கு இவ்வளவுன்னு கணக்கு இருக்கோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிட்டு வந்து சம்பளத்தை போட்டு மிச்சத்தை எடுத்துக்கிற வேண்டியானே. கரெக்ட் அப்படிதான் சமாளிக்கணும். அதேதான் ஒரு நாட்டுக்கு வந்து தலைவனா இருந்தா தலைவர் வந்து பொறுப்பு எடுத்தா ஆமா அந்த பொறுப்பை ஒழுங்கா நடத்தி கொண்டு போகணும்ல. கரெக்டா பார்க்கணும். அதே மாதிரி சரி அங்க ஆயிரக்கணக்கான பேர்கள் வேலை செய்து வருகின்றார்கள். ஆமா இப்படி 1000 வேலையாட்களோடு சரி அடேங்கப்பா அவங்களுக்கு பஞ்சகல்யாணி மட்டும் ஏகப்பட்ட பஞ்சகல்யாணி. அப்படியா? பிறகு பஞ்சகல்யாணினா என்னது? பஞ்சகல்யாணினா என்னது? பொதியை சுமக்கக்கூடிய கழுதை. அப்படியா? பிறகு கழுதை அதான் கழுதைக்கு பேரு முத்துமாலையா. ஆமா பிறகு அது பார்க்க வேலைக்கு அதுக்கு கூடிய மதிப்பை கொடுக்கணும் இல்லையா? ஆமா என்னை பார் யோகம் வரும். உம்மை பார்த்தா யோகம் வராது. என்ன பார்க்க உன் போட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 2 கழுதை நிக்கும். ஆமா அது என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஆமா நம்ம சாதாரணமா அந்த கழுதங்கம் அத வந்து பார்த்தா தான் யோகம். சத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்க வைங்க அடே அப்பா சகனமே ஆகாது. கழுதை சத்தத்துல வந்தேன் கழுதை கத்துது அப்படிமான காரியமெல்லாம் போடிக்கு போயில நினைக்கிறேன். ஆமா சொல்லுவாங்க. அதாவது ஆண்டைய சத்தத்தை கேட்கலாம் ஆண்டைய நேரம் பார்க்க கூடாது. சத்தத்தை கேட்டா நல்லது. இப்படி ஒரு மிருகங்களும் ஒரு வித்தியாசமா இருக்கும். சரி அதே மாதிரி ஆமா பஞ்சகல்யாணி ஆயிரக்கணக்கானது நிக்கி. ஆமா அப்படி 1000 வேலையாட்களோடு அவருக்கு இந்த அழுக்கு கொண்டு வந்த துணியை அவிப்பாங்க பாத்தியா அந்த வெள்ளாவி பானை கூட தங்கத்திலையாம். ஆமா அப்ப இப்பேற்பட்ட பொன்பொருளோடு இருந்து வரக்கூடிய மாடவண்ணாருக்கும் ஆரி பிள்ளைக்கும் அந்த ரசகர் குலத்திலே முத்து போல் ஒரு கண்மணியவே பெற்று எடுத்தார்கள். முத்து போல் ரசகர் குலத்திலே பெற்றெடுத்த திருமகனுக்கு ரசகமுத்து வென்று பேர்நாமங்களை சுட்டி ரசகமுத்து பாலகன அவனை சீரோடும் நிறப்போடும் ரொம்ப செல்வமா வளர்த்துவாரான். அவன் 5 நல்ல வயதுமா அறிவு பாடம் படித்துவான். 6 7 நல்ல வயதுமா அவையை சுவடி படித்துவான். 10 12 வயதுமா பல பாடம் படித்துவான். அவன் 21 வயதுக்குள்ள அவன் இளவட்ட பிள்ளையானா. அப்படி இருக்குகின்ற நாளையில இந்த ரசகமுத்து ஆனவன் 21 வயதுக்குள்ளாக இளவட்ட பிள்ளையாக கீரை தண்டா கிருகிருன்னு வளர்ந்துட்டான். இப்பதானே பிறந்தான். ஆமா அரும்பு மீச குறும்பு பார்வை. அரும்பு மீச முளைச்சாலே குறும்பு பார்வை பார்க்கத்தான் செய்வான். அப்படி வந்து மனுஷனுடைய இயல்பு. ஆமா மனுஷனா பிறந்த அன்னைக்கு ஆமையா பிறந்து வளர்ந்து 15 வயசு ஆயிட்டுனா பிள்ளைக்கு லேசா அரும்பு மீச முளைக்கும். முளைக்கும். அப்படி அரும்பு மீச முளைக்குமானா அந்த பையன் கொஞ்சம் பார்வை சரியில்லாம பார்க்கத்தான் செய்வான். எனக்கு அரியனால மீச முளைக்கல. ஏன் முளைக்கல என்ன விவரம்னு தெரியல. சரி நான் பார்த்தேன் எல்லாரும் வீச வச்சிருக்காங்களே நமக்கு வீச வேணும்னு சொல்லி வேணும்னு இந்த வண்டி பத்தில வண்டி பைதாவில இந்த மசோக்கு பாத்திருக்கீங்களா? அப்ப வண்டி மை எடுத்து இருக்க அடுப்பு மாதிரி இப்படி கோடு போட்டு விட்டு கரெக்ட். ஏன்னா அந்த
காலத்துல வந்து சரி வீச முளைச்சாதான் இந்த கல்யாணத்தை பத்தி பேச முடியும், பெண்களும் பாப்பாங்களா. ஆமா அதனால நீங்க அப்படி அலைஞ்சிருக்கீரு. ஆமா அதனால வண்டி மசம் வச்சு சரி நான் வீசையா போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ரொம்ப சின்ன பிள்ளையில பெரிய ஆளை பார்த்த உடனே வீச வச்சிருக்காரு அவரு. ஆமா நமக்கு வீச முளைக்கலையானு அப்படின்னு ஆசை வரும்ல. நெட்டு அந்த பேனாடு பத்தியடா. ஆமா பேனாவுக்கு கூட சில பேர் கோடு போடுவாங்க, இந்த வடிவேல் போட்ட மாதிரி. அதே மாதிரி இந்த வீச ஆசைக்கா வண்டி. அப்ப எல்லாம் ஒரு ஆசை தானே? ஆமா ஆசை இருக்கும்ல. சரி வீசெல்லாம் முளை குடினதை முளைக்கணும், நம்மளா வரிய கூடாது. அப்படியா? ஆமா அப்படி இந்த ரசகமுத்து பாலகனாகப்பட்டவன் என்னையா 21 வயதாச்சு இளவட்ட பிள்ளையானா. ஆமா அப்ப இந்த ரசகமுத்து ஆனவனுக்கு என்னையா அரும்பு மீசை குறும்பு பார்வையோடு ஆமா திருட்டு முழியவும் பாவி உருட்டி முழிக்காம பாத்துக்கோ. அதானே அதானே எங்கடா பொண்ணு கிடைக்கும்னு. ஆ அப்ப ஒரு நாளை பார்க்க என்ன இந்த மாடவண்ணாறு மாறி பிள்ளையும் சரி மகனாகப்பட்ட ரசகமுத்துக்கு 21 வயதாச்சு. ஆமா இவனுக்கு காலத்துல ஒரு கால்கட்டு ஒண்ணு போடணும். என்ன கால்கட்டு போடணும்ங்க? காலத்துல கால்கட்டு போடணும்னு அதாமியா கல்யாணம். அப்படி கல்யாணம்னு விவரமா சொல்லு. பிறகு நான் கால் கட்டின உடனே காலை கட்டி போடுறாங்க. வீடான வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிச்சை எடுத்த அம்மா தான் பிள்ளை சொன்ன பேச்ச கேட்கல. சரி கடைக்கு போ சொன்னா கடைக்கு போக மாட்டான். வீட்டுக்குள்ள வருவான், வெளியே போவான், கண்ணாடிய பாப்பான், தலையை சீவுவான். அப்போ இப்படி எல்லாம் அந்த பிள்ளை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வை. அந்த அம்மா சொல்லுவா, ஏலே தம்பி இப்ப நான் சொன்ன பேசலாம் நீ கேட்க மாட்டுக்க. ஒரு கடைக்கு போனா கடைக்கு போக மாட்டுக்க. ஒரு தண்ணி எடுத்து வை, நான் தண்ணி எடுத்து வைக்க மாட்டுக்க. பள்ளிக்கூடத்துக்கு போனா பள்ளிக்கூடம் போக மாட்டுக்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் உனக்கு கசக்குண்டா? இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சொல்லி எல்லாம் உனக்கு கசக்கும். இப்ப கசப்பா தெரியும் உனக்கு. நாளைக்கு உனக்கு ஒருத்தி வீட்டுக்காரி வந்து பொண்டாட்டி வந்து அவ கண்ணத்தை பிடிச்சு இணுங்குவா பாரு, கண்ணத்துல இடிப்பா பாரு, அன்னைக்கு தான் தெரியும் அருமை என்னன்னு. இந்த தாயோட அருமை உனக்கு தெரியும். நீ நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டே. அது வரைக்கும் நான் சொல்லக்கூடியது எல்லாமே உனக்கு ஒரு மாதிரி தாண்டே தெரியும். உனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா. அப்புறம் காலகாலத்துல ஒரு கால் கட்ட போடுவாங்க, முடிப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வாரா பாத்தியா மாவாட்டி. அந்த மாவாட்டி வந்ததுக்கு பிறகுதான் வீட்டுக்காரம்மா சாயங்காலம் 7 மணி ஆயிடுதுன்னு வை, அந்த ஐயாவுக்கு ஒரு போன் போடுவா. ஏயா எத்தா இங்க எங்க இருக்கிய? நானா நாங்க கடையில நிக்க. கடையில நிக்கலா? மணி 7 மணி ஆகுது. பிள்ளைய பூரா பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்து உங்களை எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? அதனால தோசைமா வாங்கி வச்சிருக்கேன், வாங்க எல்லாருமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து உறங்குவோம். நம்ம வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரன் ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. சரி இன்னைக்கு பாட்டி வைக்கணும்னு இருக்கான். அப்படியா? பாட்டி வைக்கணும்னா பாட்டி மரியாதை கெட்டு போகும். 7 மணிக்கு வீட்டுக்கு வரல உங்க சாப்பிட சாப்பாடு இல்ல அப்படின்பா. ஆமா மரியாதை கெட்டு வர 10 நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்ப்பா, ஆள் வந்து வரமாட்டாரு. சரி அதுக்கு பிறகு ஒரு 7:30 மணி ஆகும். என்ன ஆகும்? ஒரு 7:30 மணிக்கு ஒரு பொன் போடுவா. என்ன போடுவா? எத்தா எங்க நிக்கிய? நான் சொன்னோம்ல பாட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வரணும்னு உனக்கு எண்ணம் இருக்கா? இருக்கா அப்படின்னு கேப்பா. சரி நான் வாரேம்பல நீ போன வையும் பாரு, பிறகு வரமாட்டாரு. சரி அப்புறம் அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி ஒரு 8 மணிக்கு போன் போடுவா. அந்த அம்மா கேப்பா பாரு கேள்வி, என்ன கேப்பா? குடியார மாட்ட நீ வருவன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மதிப்பு கீழிக்கே வருது? நீ பார்க்க வேலைக்கு உனக்கு மதிப்பு வேண்டியதான். நான் அப்பலயே போன் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பிள்ளைய வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். செவியில ஏற மாட்டேங்கன்னு உன் காத்துல ஏற மாட்டேங்க, உடம்புக்கு எப்படி வருது? அதானே எப்படி வருது உடம்புக்கு? இப்ப வீட்டுக்கு வரல போற நடக்குதே வேற. உன்னை கோழி திணையில போட்டு அடைச்சிரும் பாத்துக்கோ அப்படிம்பா. சரி பிறகு சொல்லி பேசி முடிக்கிறதுக்கு முன்னால பைக்கில் கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.